சென்னையில் நடைபெற்ற மறைந்த சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழா திருமதி ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பேசிய பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக மாநில தலைவர் டாக்டர் ஆனந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஒரு சீட்டுக்காக பகுஜன் சமாஜ் கட்சி ஒருபோதும் அடிபணியாது என்று தெரிவித்த அவர், திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை தமிழகத்தின் எம்பியாக வெற்றி பெற பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அனல் பறக்கும் சூறாவளி பேச்சால் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றம் அதிர்ந்து போனது. எங்கள் அந்நியார் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நியமன எம்பியாக ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், எங்களுடைய அண்ணன் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் கண்டிப்பாக கைது செய்யவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கும். நம்முடைய மாநிலத்தில் இந்தியாவில் உள்ள 25 தலைவர்களிலே மிக சிறந்த ஒரு தலைவர் என்று தன்னுடைய மனதிலே உறுதி கொண்டு அந்த ஒரே ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து ஒரு இறப்பு நிகழ்வுக்கு சென்றார் என்றால் நம்ம பெகன்ஜி மாயாவதிஜி அவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணனுக்கு வலு சேர்க்கும் வகையிலே நம்முடைய அசோக் சித்தார்த் அவர்கள் திருமணமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணனுடைய தோழனாகவும் அண்ணனுடைய நண்பனாகவும் கட்சி தலைவர் என்ற பொறுப்பை மீறி அசோக் சித்தார்த் அவர்கள் அண்ணனுடைய தோளோடு தோள் நின்று இருந்து வந்திருக்கின்றார். இங்கு பலவாறு பேசினார்கள், எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நாங்கள் என்ன என்றால், அந்நியாரை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நியமன உறுப்பினர் எம்பியாக ஆகுங்கள் என்ற நம்முடைய கிருஷ்ணகுமாரோடைய அந்த நினைப்பில் தான் நாங்கள் இருக்கின்றோம். கிருஷ்ணகுமார் சரியாக ஆங்கிலத்திலும் வந்திருக்கின்ற எம்பி அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் எங்களுடைய கட்சி, எங்களுடைய அண்ணன் இறந்த பிறகு இந்த கட்சியுடைய தாய் தந்தையமாகவும் எங்களுடைய வழிகாட்டியாகவும் அனைவருடைய ஒத்துழைப்புடன் செயல்படுகின்ற எங்கள் அந்நியாரை கட்சிக்கு வாங்கல் என்று என்னுடைய அருமை சகோதரர் அப்சல் அவர்கள் கூறினார். அவருக்கு தூக்கம் இருந்துவிட்டு கனவு கண்டு வந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே அவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி. ஏனென்றால் அவர் எதற்காக இதை பேசினார் என்று தெரியவில்லை. கட்சியிலே அந்நியார் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கட்சியிலே அந்நியாருடைய தலைமையிலே தான் ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள் அதாவது சீமான் சார் பேசினார்னா வா எழுதுவா ரெண்டு கையை தூக்கி பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் நடைமுறையில் இங்க நிலைமை இருக்குதுன்னு தெரியல. அதாவது ஒரு மனைவி கட்டினா அந்த மனைவியோட வாழ்றதுன்றது ஒரு விஷயம். நான் அதிக நேரம் எடுத்து மாட்டேன், இன்னும் ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நான் காங்கிரஸுக்கு போனேன், நான் அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நான் இதுக்கு முஸ்லீம் லீக் போனேன், இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். திரும்பி ஆம்சாங் அண்ணன் கூட வாழ வந்தேன். எப்படி உன்னை டைவர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, உன்னை எப்படி கேட்டு சேர்த்து வச்சு நிப்பா வைப்பாங்க. என்ன ஒரு இடத்துல போயிட்டு வந்தாக்கா எப்படி சாப்பாங்க, எப்படி நம்புவாங்க உங்களை? நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளு. அதாவது இந்த தீனாண்ணன் சொல்லும் போது சொன்னாரு, கோழைங்கனாரு. உண்மையாலுமே கோழைன்றது அப்சலை வச்சுதான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கெல்லாம் எதிர உட்காந்து சவால் விட்டுறோம், வாடா பார்க்கலாம் பேசுவோம் வாடான்னு கூப்பிடுறோம். ஆனா இந்த அப்சல் மாதிரி 100 இந்த மாதிரி வீரர்கள் இருக்கும்போது, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள் இருக்கும்போது, ஒரு கோழை பயந்தால் கூட அனைவரும் பயந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பயத்தை கலப்பதற்காக நீங்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்ல வர வேண்டாம். எங்கள் அந்நியார் இந்த கட்சியுடைய மேல் தலைமைக்கு என்றுமே விசுவாசமாக இருப்பார். இது பல புள்ளுரிமைகள் சொல்லி பேசி இந்த கட்சியை எந்த விதத்திலும் நீங்கள் சீர்குலைக்க முடியாது. எங்கள் அந்நியாரின் சின்னம் யானை சின்னம். எங்கள் அந்நியாருடைய தலைவி பெகன்ஜி மாயாவதிக்கு எங்களுக்கு வருங்கால எம்பி எங்களுடைய அந்நியார் பொற்கடி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கருத்தியலை கொண்டிருக்கின்ற எங்களுடைய கருத்தியல் இயக்கமான இது போன்ற கருத்தியலை சிதைக்கின்றவர்கள் தயவு செய்து நீங்கள் வர வேண்டாம். பைனாங்கோலி எல்லாம் ஓடிவிடுங்கள், அங்கே இருந்து கொள்ளுங்கள். அண்ணனுடைய காமெடி பீஸ் என்று வர்ணித்து வைக்கின்றார். அந்த காமெடி பீஸை பொதுமக்களிடையே சொல்லாதீர்கள். காமெடி பீஸாக இருக்கட்டும். எங்களுடைய கட்சி, எங்களுடைய தலைமை அசோக் சித்தார்த்ஜி இன்று 3 நாட்களாக இங்கு உறவிடம் என்று கொண்டு இங்கே இந்த கட்சியை நடத்த வந்திருக்கிறார் என்றால்
இது போன்ற புல்லுரிமைகளில் பேச்சு கேட்பதற்கல்ல. எந்த ஒரு கண்ட்ரோலாக இருந்தாலும் எங்களுடைய அந்நியார் அதை திருத்தி எங்களை வழிநடத்துவார். எங்களுக்கு ஒரே தலைவி பெகஞ்சி மாயாவதிஜி அவர்கள், நாங்கள் எங்கள் ஆட்சி இனி எங்கள் ரோட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது, இனி நடக்காது. எங்கள் அண்ணனை இந்த கொலையை நடத்தியவர்கள், படுகொலையை செய்தவர்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு செய்தார்களோ அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்பதற்காக மாபெரும் அரசியல் சக்தியாக இருந்த எங்கள் தலைவர் அண்ணன் நாம் தாண்டவர்களை இவர்கள் ஒடுக்கினார்கள். ஏன் ரஞ்சித் அவர்கள் பேசும்போது சொல்லிவிட்டு போனார், எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது, எங்களுக்கு உரிமை இருக்கின்றது, கேட்பதற்கு எங்களுக்கு நாதி இருக்குது என்று. சந்தேகம் மட்டுமல்ல, எங்களுடைய பெகஞ்சி மாயாவதிஜி அவர்கள் அன்னை தெளிவாக இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறையிலே ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு 2 நாள் கழித்துதான் அந்த மரணத்திலே வந்து அங்கே மலர்களை வைத்துவிட்டு அழுகின்ற முகத்தோடு அவருடைய முகம் அடுத்தது அழுதுவிடும், அடுத்தது அந்த கண்ணெல்லாம் சிமிட்டுகின்றது. இதுவரை என்னை மாயாவதிஜியை அப்படி ஒரு பார்வையில் நாங்கள் பார்த்ததில்லை. அழுகின்ற நேரமாக மைக்கை வாங்கி பிடுங்கி இந்த கொலைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, இந்த ஆளுகின்ற அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள், சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று உரத்த குரல் கொடுத்தார். எங்கள் அன்னை மாயாவதி இவருடைய கூட பிறந்தவர் அல்ல, இவருடன் சேர்ந்து வசித்தவர் அல்ல. அண்ணனுடைய பாசம், அண்ணனுடைய கொள்கை, அண்ணனுடைய வளர்ப்பு, அந்த எழுச்சியை பார்த்து எங்கள் அன்னை ஓடோடி வந்து இன்றளவு 10 நாட்களுக்கு முன்பு நான் டெல்லி சென்ற பொழுது ஆகாஷ் ஆனந்தியை வைத்து இந்த கொலையிலே 4 அக்யூஸ்டுகள் இருக்கின்றார்கள். அந்த அக்யூஸ்டுகள் 4 பேர், ஒருவர் போலீஸ் அதிகாரி, 3 பேர் அரசியல்வாதி. இந்த முக்கியமான 4 பேரை கைது செய்யாமல் ஏன் சார்ஜ் போட்டார்கள், நீங்கள் சிபிஐக்கு எடுத்து வாருங்கள் என்று எங்களிடம் அக்கறையாக கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாரிசு அரசியலை உருவாக்கியதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் செல்லக்கூடிய கட்சி. உங்களை போல 2 சீட்டுக்கு அடிமையோ 1 சீட்டுக்கு அடிமையோ இங்கே இருக்கின்ற தலித் கட்சிகள் என்று ஒடுக்கக்கூடிய மற்ற ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, இது போன்ற கட்சிகளுக்கு குறுகிய வட்டாரத்தில் நெருக்கமாக நான் முதல்வர் ஆக முடியாது, நான் துணை முதல்வர் ஆக முடியாது என்று பேசுவதற்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பில்லை. ஒரு நாள் இந்த நாட்டை நாங்கள் ஆண்டே தீர்வோம். எங்கள் பாபா சாஹிப்பின் கொள்கை சோற்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவை ஆளுநரே எங்களுடைய இறுதி லட்சியம். இங்கே சொல்கிறார் திருமாவளவன் சொல்லுகின்றார், நாங்கள் எந்த காலத்தில் முதலமைச்சர் ஆக முடியாது என்று. உடனடியாக ஒரு செய்திகளுக்கு நான் அழைத்து இன்டர்வியூ கொடுத்தேன். தலித்துகள் கண்டிப்பாக இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள். அனைவரையும் ஒருங்கிணைந்து எங்க அன்னை மாயாவதி 4 முறை முதலமைச்சராக இருக்கின்றார். இந்தியா தமிழ்நாட்டிலே அது 8 முறை முதலமைச்சருக்கு சமம். எங்கள் ஆட்சி, எங்களுடைய ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது. இனி ஒரு தலித்தை முதல்வராக என்னாலும் ஒரு நாள் நாங்கள் வந்தே காட்டுவோம் என்று சபதமிட்டோம். எனவே சொல்கின்றேன், இந்த புல்லுரிமைகள் ஊடுருவ செய்தால் இந்த ஆட்சியிலே எங்கள் அந்நியாரை நாங்கள் எம்பி ஆக்குவோம். எங்களுக்கு மத்திய தலைமை இருக்கின்றது. அத்தனை ஒரு பலமிக்க கட்சியை இங்கே இல்லை என்றால் பலவீனப்படுத்த நினைப்பவர்கள் எல்லாம் எங்கு போவார்கள் என்று தெரியாது. ஒன்று சொல்லுகின்றோம், இந்த வழக்கிலே முக்கியமான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த அரசாங்கத்திலே முதலமைச்சரிடம் நாங்கள் நேரம் கேட்டோம். எங்க அந்நியாரை சந்திப்பதற்கு முதலமைச்சர் ஓடோடி செல்கின்றார். ஒரு இடத்திலே சென்று அங்கு உணவு கேட்கின்றவர்களுக்கு உணவு பற்றாக்குறை என்று சென்டரில் இன்ஸ்பெக்ஷன் செய்கின்றார். 1.5 மாதம் 2 மாதம் ஆகியும் எங்களுக்கு முதலமைச்சருக்கு நேரம் கொடுக்க நேரமில்லை. தலித்களை நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? தலித்கள் என்றால் உங்களுக்கு கிழிக்கிறையா? எங்களுடைய தலைவர் அண்ணன் உயிர் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் படுகொலை. மீண்டும் நீங்கள் அந்த கொலையை மீண்டும் ரவுடி படுகொலை என்பதை போல சித்தரித்து பார்த்தீர்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், எங்களுடைய அண்ணன் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அக்யூஸ், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் கண்டிப்பாக கைது செய்யவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.